to you all in the name of our Lord and Savior Jesus Christ. It is an immense joy to welcome you, greet you to this prayer. God bless each and every one of you who are watching this video. So let us turn our Bible to Deuteronomy 28 verses 1. If you fully obey the Lord your God and carefully follow all His commands I give you today, the Lord your God will set you high above all the nations on earth. So it is clearly mentioned in the Bible that our obedience, our way of living, our lifestyle, the way we go about in our daily life, every work that we do, every decisions that we take, every moment in our life, the way we think, the way we see, the way we enact or move about in our life should always be as obedient. Our obedience towards the Lord will definitely give us our promotion in our life. Every day, every situation, we should be promoted. We cannot still be as small children in our life. Day to day, there are so many changes happening. We encounter so many things. We have to face so many people. So during that time, we definitely require the Lord's blessing. The Lord should be with us. That is when wherever we walk, wherever we go to do any work in our life, there will be blessing of the Lord abundantly placed upon us. When will we have that kind of a blessing? When will we have God always with us? When we obey Him. Obeying Him is to follow all the commandments, to keep up all the instructions that we read in the Bible that has been given to us by God. If we are doing things against God and require God's blessing, that will not happen. Always, in every work that we do, we should be obedient to the Lord who has given us this wonderful words and the blessing. I hope this greeting will be a blessing to you. Please sit back and listen to the word of God, the preaching that would be given by Pastor, and this will be blessing to you and to your family. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை தாங்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை தாங்கிறார்,
விலகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆண்டவரும் உலக இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துக்கு வந்திருக்கின்றோம். கர்த்தர் இதுவரையில் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல வேதனைகளுக்கு ஆரம்பமாகியிருக்கிறது. எத்தனை விதமான வியாதிகள் பரவி வருவதாக சொல்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வேத வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Can a woman forget a sucking child, that she should not have compassion on the son of her womb? They may forget, yet will I not forget thee. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எண்ணற்ற பிரச்சனைகள், வியாதிகள் உலகம் முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவருடைய வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது. எப்படி ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே அன்புக்குரிய தேவச்சனமே, ஆண்டவருடைய
வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ என் உள்ளம் கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கருத்திலே நம்மை வரைந்து வைத்திருக்கின்றார். கவனிங்க, ஒரு சமயம் ஒரு ஸ்திரீ ஒரு கிராமத்திலே தண்ணீர் பிடிக்கும்படியாக அவர்கள் போயிருக்கிற சமயத்தில் தற்செயலாக அவர்கள் இருந்த வீடு தீப்பற்றி கொண்டது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள், தீயை அணைக்க பிரயாசப்பட்டார்கள். ஆனால் உள்ளே இருந்து ஒரு அழுகையின் சத்தம் கேட்கிறது. யாரும் உள்ளே போகவில்லை. இதை தூரத்திலிருந்து இதை அறிந்துதான் அந்த சகோதரி ஓடி வந்தார்கள். யாரும் உள்ளே நுழைய முடியல. ஆனால் தன் பாலகனை, தன் பிள்ளையை காப்பாற்ற அந்த ஸ்திரீ தன்னுடைய உயிரை பெரிதாய் நினைக்கல. என் பிள்ளையை எப்படியாக நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ளே ஓடினார்கள். ஓடி அந்த பிள்ளையை துணியை சுற்றி கொண்டு ஓடி வந்தார்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு காயமும் ஏற்படலைங்க. ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு வந்த ஸ்திரீக்கு தலை முதல் கால் வரைக்கும் நெருப்பு காயங்கள். தன் ஒரே மகனை காப்பாற்ற தன் ஜீவனையும் பாராமல், தன் உயிரை பார்க்காமல் மகனுக்காக ஓடினார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை மறக்கல. அந்த ஸ்திரீ தன் பிள்ளைக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்தார்கள். அதே போல வேத புஸ்தகத்திலே நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் முதல் நாம் அதை வாசிக்கும் பொழுது 27ஆம் வசனம் முடிய 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 ஸ்திரீகள், அந்த 2 ஸ்திரீகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளை உண்டு. அந்த 2 ஸ்திரீகளும் ஒரே அறையிலே படுத்திருந்தார்கள். ஒரு நாள் ஒரு ஸ்திரீ தற்செயலாக உறக்கத்திலே ஒரு பிள்ளை மீது விழுந்தபடினா அந்த பிள்ளை மரித்து போனது. அவள் என்ன செய்தால், இன்னொரு ஸ்திரீ உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு தன் மரித்து போன பிள்ளையை அவளிடத்தில் வைத்து விட்டாள். அதை காலையிலே எழுந்து பார்த்த பொழுது அந்த பிள்ளை செத்து கிடந்தது. உடனே இந்த பிள்ளைக்கு அதிகாலையில பால் கொடுக்கும்படியாக எழுந்திருந்த போது அது செத்து கிடந்ததை பார்த்து மிக வேதனை அடைந்தவள் பொழுது விழுந்து அந்த பிள்ளையை உற்று பார்க்கிறார். அது தன்னுடைய பிள்ளை இல்லை, அது அவளுடைய பிள்ளை என்று சொல்லி அங்கே பாகம் பண்ணுகின்றார்கள். அப்படி பண்ணிட்டு ராஜாவிடத்தில் வருகிறார்கள். ராஜா உங்கள் இருவருடைய எல்லாருடைய பேச்சை கேட்டு தன்னுடைய இராணுவத்தை பார்த்து சொல்கிறார், ஒரு பெரிய கத்தியை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் பெரிய கத்தி கொண்டு வர்றாங்க. அப்பொழுது ராஜா சொல்றார், இப்பொழுது இந்த பிள்ளையை வெட்டி உங்கள் இருவருக்கும் நான் சரிபாகமாய் கொடுக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளையின் தாய் சொல்றாங்க, தயவு செய்து வெட்டாதீங்க, அந்த பிள்ளைக்காக என் குடல் கொதிக்கிறது, அந்த பிள்ளையை வெட்டாதீர்கள், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். ஆனால் அடுத்த சகோதரி என்ன சொல்றாங்க, நீங்கள் சொன்னபடி அதை சரிபாகமாய் வெட்டி எனக்கும் அவளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ராஜா சொல்லுகிறான், இந்த பிள்ளை இந்த சகோதரிக்கு சொந்தம். தன் பிள்ளைக்காக அவள் வேதனையோடு கூட என் பிள்ளையை வெட்ட வேண்டாம், அவளுக்காய் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, பிள்ளைக்காக தாயாருடைய உள்ளம் கொதிக்கிறது. வேதம் சொல்கிறது, ஒருவேளை ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரக்கம் செய்யாமல் தன் பாலகனை மறப்பாளோ. இன்றைக்கு எண்ணற்ற காரியங்களை கேட்கிறோம், மக்கள் மறந்து போயிருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகளை
தாயார் கொலை செய்யப்படுவதை பேப்பர்களை படிக்கிறோம், டிவியிலே பார்க்கிறோங்க. இன்றைய காலம் கொடூரமான காலம். தன் பிள்ளைகளை விட்டு ஓடுகிற மக்களை குறித்து நாம் தினமும் நியூஸ் பேப்பரில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் தான் அன்றைக்கு வேத புஸ்தகம் மிக தெளிவாக எழுதியிருக்குதுங்க. ஒருவேளை ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். இன்றைக்கு எல்லாரும் கைவிட்டு விட்டார்களா? உதவி செய்ய ஒருவரும் இல்லையா? பெற்றெடுத்த தாய் கைவிட்டு விட்டார்களா? கவலைப்படாதீங்க. சங்கீதம் 27:10 வாசித்து பாருங்கள். ஒருவேளை உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன்னை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. யார் நம்மை மறந்தாலும் நம்மை மறவாத ஒரு தேவன், நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன், நம்மை கரம் பிடித்து தூக்குகிற தேவன், நம்மை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன், நம்முடைய பாதைகளை சபைப்படுத்துகிற தேவன், நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை கைவிட மாட்டார். யார் நாம் நம்பியிருக்கிற மக்கள் கைவிட்டுடுவாங்க, உறவினர்கள் கைவிட்டுடுவாங்க, நண்பர்கள் விட்டுடுவாங்க. என்றைக்கும் மாறாதவர், கைவிடாதவர் நம்முடைய இயேசு ராஜா ஒருவரே. அவரிடத்தில் நம்மை நாளில் ஒப்பு கொடுப்போம். கவனிங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றாங்க, யார் நம்மை மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். நான் 3 வயதாக இருந்த பொழுது நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னுடைய தாயார் திடீரென்று மரித்து போனார்கள். பெங்களூரில் இருக்கிறதான எம்இஜி கோட்ரஸில் இருந்தும் பிள்ளை பிறந்த பொழுது சொன்னாங்க, 3 பிள்ளையும் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து நீ பாக்கியவதி என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டு போன 15வது நாளிலே என்னுடைய தம்பி மரித்து போய்விட்டான். எனக்கு 3 வயது மூத்த அண்ணன் இருந்தார். என்ன செய்வது? எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுங்க, தாயார் எங்களை மறந்தாலும் எங்களை ஆண்டவர் மறக்கலைங்க. என்னுடைய 30வது வயதில் எங்கள் தகப்பனார் மரித்து போயிட்டார். தகப்பனும் தாயும் மரித்து போனாலும் என்னை கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுத்த இயேசு என்னை மறக்கலைங்க. என்னை ஆசீர்வதித்தார். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளையை தாயாரிடத்திலே கொடுத்து, இந்த பிள்ளைக்காக அவள் படுகிற பாட்டை பார்த்து இந்த பிள்ளையை அந்த ஸ்ரீயிடத்திலே கொடுக்கும்படி சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளைக்காக தாயாருடைய குடல் கொதிக்கிறது. தன் பிள்ளையை வெட்ட வேண்டாம் வெட்ட வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள். அதே போலதான் இன்றைய காலத்தில் பாருங்க, எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைகளை அனாதையாய் விட்டு, பிள்ளைகளை விட்டு ஓடிப்போகிற மக்களை பார்க்கிறோம். பிள்ளைகளை கொலை செய்கிற மக்களை பார்க்கின்றோம். தினமும் பேப்பர்ல, டிவி நியூஸ்ல பார்த்து கொண்டிருக்கும். அவர்கள் எப்படி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஓடிப்போகிறார்களோ தெரியலங்க. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, யார் உன்னை மறந்தாலும் உன்னை மறவாத ஒரு தேவன் உண்டு. ஆகையால் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. மறந்து போகிற எத்தனையோ கூட்டங்கள் உண்டு.
ஆண்டவர் உன்னையும் என்னையும் மறவாமல் இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையை, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு இருங்க. என்னை மறவாத ஒரு தேவன் தம்முடைய உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்புகிற தேவன் இரட்சகர், மீட்பர், நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. கரம் பிடித்து நடத்துகிறவர், கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர், உன்னை வாளாக்காமல் தலையாக மாற்றுகிறவர். நீ இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் பெருகுவாய். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் நம்பிக்கை வீண் போவாது. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் 3 வயதாயிருக்கும் பொழுது என்னுடைய தாயார் திடீரென்று மரித்து போனார்கள். MEG மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருந்தோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களும் சொன்னாங்க, தாயில்லாத பிள்ளைகள் தருதலையாய் போயிடும் சொன்னாங்க. சங்கீதம் 27:10 வாசித்து பாருங்கள். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, 3 வயதிலே தாயார் மரித்தார்கள். 30வது வயதில் தகப்பனார் மரித்தார்கள். ஆனால் என்னை கல்வாரியிலே பெற்றெடுத்த என் இரட்சகர் இயேசு என்னை மறக்கலைங்க. இந்த நாள் வரை அவர் கரம் பிடித்து நடத்துகிறார், கண்மலையின் மேல் உயர்த்துகின்றார். போகிற இடமெல்லாம் எத்தனையோ எதிர்பார்க்காத, எண்ணி முடியாத ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்தாருங்க. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்காக, எனக்காக பாடுபட்டவர், ரத்தம் சிந்தினவர், ஜீவனை கொடுத்த அந்த ஜீவாதிபதி நம்மை கைவிட மாட்டார். நம்மை கரம் பிடித்து நடத்துவார். யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க. இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். எந்த இடத்துல இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. உன்னை அழைத்தவர், உன்னை முன்குறித்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஆகையினாலே அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மை நிச்சயமாக உயர்த்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மோடு கூட இருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தன் பிள்ளை வீட்டில் இருக்கும் பொழுது, குடிசை நெருப்பு பிடித்த பொழுது அந்த தாய் எப்படி ஓடினார்களோ தன் பிள்ளையை காப்பாற்ற, அப்படியே அது மாத்திரமல்லங்க, அப்படி மாத்திரமல்ல, அதை விட மேலாக தேவன் நம்மை காப்பாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார், நம்மை காப்பாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவர் நம்மை காப்பார், நம் பிள்ளைகளை காப்பார், குடும்பத்தை காப்பார். வரும் காலங்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை நெருங்காதபடிக்கு கர்த்தர் நம்மோடு இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு இருங்க. கர்ப்பத்தின் ஸ்ரீ தன் பாலகனை மறந்தால் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை அவர் மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னோடு உன் குடும்பத்தோடு இருப்பார். நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லா கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமான வார்த்தைக்காக நன்றி சுவாமி. கர்ப்பத்தின் ஸ்ரீ தன் பிள்ளையை மறந்தார். எங்களை மறவாத தேவன், எங்களை எப்போதும் நினைக்கிற தேவன், எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிற தேவன்,
எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த சத்தியத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கார்களோ யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வலது கரத்தை நீட்டி அவர்களை கர்த்தர் பிடித்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டு நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதை எல்லாம் சந்தோஷமா ஆமென் சொல்லுவோமா? மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் வந்திருக்கிற யாவரோடும், இதெல்லாம் கேட்க சத்தியத்தை கேட்கிற யாவரோடும் இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார்.